ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்த சூப்பர் மேன் ஆஃப் மெலகான்ற படத்தை ஆவணப்படத்தை தான் பார்த்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண வந்து ரீமா கங்டி, ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வருண் கோவர், ஷோயப் நாசிர், ரீமா கங்டி தான் பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா நசீர்ன்ற கேரக்டரில் ஆதர்ஷ் கௌரவ், ஷஃபிக் என்ற கேரக்டரில் ஷஷாங்க் அரோரா, வினித் குமார் சிங் வந்து ஃபரோக்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு, அனுஷ் சிங் துவான் வந்து அக்ரம்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு, மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் நசீர்ன்றவர் தான் பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ரொம்ப ஆசை வச்சு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, மலகன்ன்ற ஒரு கிராமத்தில் இவங்க பாம்பே கிட்ட இருக்க இந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, பாம்பே கிட்ட இருக்க இந்த கிராமத்தில் இவர் சினிமா மேலே இருக்க மோகத்தில் இவர் வீடியோ பார்லர் நடத்துகிறாரு நசீர். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு அந்த வீடியோ பார்லர்லேயே வீடியோ கட்டிங்ஸ் போட்டு ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி, சின்ன மினி தியேட்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இது அஃபென்ஸ்ன்றோன்னே அதை விட்டுறாங்க. அப்புறம் படத்தை வந்து ஸ்பூஃப் பண்ண மாதிரி ஒரு படத்தை அவங்களே வந்து ரொம்ப ஏழ்மையிலையும் அவங்க வந்து படத்தை வந்து இவங்க ஷூட் பண்ணுறாங்க. அது எப்படி ஷூட் பண்ணுற விதம்ன்றது தான் படத்தில் ஹைலைட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மலகன் கா ஷோலேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பேர் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆவணப்படத்தில் ரொம்ப கிளியர் அண்ட் சூப்பராக இருக்கும். அந்த எஃபெக்ட் இந்த படத்தில் வந்துதான்னு பார்த்தா நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் இவங்க கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிடாங்க. 2 மாதம் வந்து அவங்க வீடியோ பார்த்ததுலேயே ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போகுது. அப்புறம் அது இல்லாமல் வீடியோலாம் வந்து கேசட்டாக போட்டு அவங்க ரொம்ப எல்லாருமே அந்த கிராமத்தில் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட்டு நிறைய ஆகும். 7 ஹவர் 8 ஹவர் ஆகுது மெலகனில். அதெல்லாம் வந்து இவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு சினிமா வந்து பெரிய அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அங்கே ஒரு நதி ஓடுது. அந்த நதிக்கு அந்த பக்கம் இந்து, இந்த பக்கம் முஸ்லீம் அப்படின்னு இருக்காங்க. இருந்தாலும் அந்த இந்து முஸ்லீம் பாகுபாடெலாம் இல்லாமல் அவங்க பவர் க்ளூம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விசைத்தறியை தான் அவங்களுக்கு பொழுதன்னைக்கும் வேலையாக இருக்குது. அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவங்க சினிமாவில் ஃபுல்லாக ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ இதில் நடிக்கிறவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த டிப்ரெஷன் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நசீர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சூப்பர் மேன் அப்படின்ற படத்தை வந்து இவங்க ஸ்பூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மெலகன் சூப்பர் மேன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாராகிறாங்க, அதில் வந்து ஷஃபிக்ன்றவர் வந்து போடுறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இறந்துடுறாரு 2008 2011 அவர் அந்த படத்திலலாம் ஒர்க் பண்ணுறாரு. 2011 அவர் லங் கேன்சரால் இறந்துடுறாரு. ஸோ இதுதான் அந்த ஆவணப்படத்தில் காட்டுறது. ஆனால் இறக்கத்தான் காட்ட மாட்டாங்க. அந்த சூப்பர் மேன் வந்து ஷூட் பண்ணுறது, அதில் வந்து அவர் சாக்கடையெல்லாம் விழுவார். ரொம்ப இம்பேக்டாகவும் காமெடியாகவும் இருக்கும் அந்த சீன். ஷஃபிக்ன்றவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல விழுந்தோன்னா பசங்களாம் தூக்கி போய் சூப்பர் மேனை காப்பாற்றுற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய காமெடிலாம் இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்கள க்ரீன் மேட் போட்டு பறக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த நசீர் ரொம்ப சூப்பராக ஐடியா பண்ணுவார். அப்புறம் அவர் பாம்பே போய் க்ரூஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணும்போது அவங்க பணம் கேட்பாங்க. அதை வச்சு நான் 4 படம் பண்ணுறேன்னுவார். ஸோ அது மாதிரியான நிறைய சீன்ஸ் இதில் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரைட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கான சொந்த படம் தயாரிக்கணுன்றது தான் வரும். ஆனால் வந்து அதுவும் முடியாது. அடுத்து இந்த ஷஃபிக் வந்து கல்யாணம் வந்துடும். அந்த கல்யாணத்துக்குள்ளே இந்த அவங்க இதெல்லாம் முடிப்பாங்க, அந்த ஷூட்டிங்ஸ்லாம் முடிப்பாங்க. அது மாதிரி நிறைய டச்சிங் சீன் இருக்கும். இவ்வளோ இம்பேக்ட் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி 1 ஹவர் டாக்குமெண்ட்ரி வந்து இந்த படத்தில் குத்துதான்னு பார்த்தா சுத்தமாக எதுவுமே கொடுக்கல. ஆனால் இந்த டிஃப் அவார்டு நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. ஆனாலும் அந்த படத்தோட சாராம்சம் இதில் இருக்கிறதால இந்த படம் பொழைச்சிக்கிச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இந்த படம் கொடுக்கல. இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகான் வந்து எந்த இம்பேக்ட்டுமே கொடுக்கல. ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா 0% தான் சொல்லணும். இதில் வர ஹீரோயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஒரிஜினலாக அந்த மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆட்டோலெல்லாம் உட்கார வச்சு போடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் என்னோட பேமெண்ட், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கும். இதில் எல்லாமே செயற்கைத்தனமாக இருந்தது. அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. எல்லாரோட கேஸ்டிங்கோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அந்த இம்பேக்ட் இது கொடுத்தா இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப்லேயே இந்த படம் சூப்பர் மேன் ஆஃப் மெலகான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த ஐடியா வேணால் ஓகே இருக்கலாம், ஆனால் இது படமாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை. ஸோ இந்த ரீமா கங்டி வந்து நிறைய ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு பதிலாக அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ஹாப்பியாகவும், நிறைய இடத்துல சிரிப்பீங்க, நிறைய இடத்துல மனசு கஷ்டப்படும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோட கமெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.